வணக்கம் மக்களே. 2024 சீரும் சிறப்புமா செம்மையா கிராண்டா எத்தனை பேருக்கு முடிஞ்சதுன்னு தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் சுமாரா தான் முடியுது. பட் சுமாரா முடியும் வருஷத்தை சிறப்பாக மீண்டும் ஏற்றி விடலாமே அப்படின்றதுனால நம்ம அடே அனிமாங்கா சேனல் சார்பில் ஒரு ஸ்பெஷலான ஆனிமே அவார்ட் செரிமனி நடத்த போகிறோம். இந்த அகாடமி அவார்ட்ஸ், பாஃப்தா அவார்ட்ஸ், அந்த மாதிரி பயங்கரமான பேர் பெற்ற அவார்டுக்கு நடுவுல நம்ம லெவலுக்கு ஒரு சின்ன அவார்ட் ஷோ நடத்த போறோம். குண்டக்க மட்டக்க அவார்டெல்லாம் கொடுத்து நமக்கு பிடிச்ச ஆனிமே எல்லாம் 2024ல செலிப்ரேட் செய்யும் ஒரு அவார்ட் ஷோ. இது எந்த மாதிரி அவார்டுன்னு பாத்தீங்கன்னா, சூரிய வம்சம் படத்துல எப்படி பஸ் பின்னாடி நிப்பாட்டி வர்றவங்களுக்கு எல்லாம் குடம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவார்ட் ஷோ இது. அதனால அந்த அளவுக்கு டீல் பண்ணுங்க. ரொம்ப சீரியஸா எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஜாலியா பார்த்துட்டு ஜாலியா போங்க. சப்போஸ் 2024 ஆனிமே நான் பெருசா பாக்கலப்பா அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லிஸ்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ஆனிமே. ஹோஸ்ட் எடுத்துட்டு போப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் கொடுத்தாகணும். இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்ததல்ல. ஆமா, அவார்ட் டைட்டில் பார்த்துட்டு யாரு சண்டைக்கெல்லாம் வரக்கூடாது. சும்மா ஜாலி ஜாலி லைட்டா எடுத்துக்கோ. சோ முதல் அவார்டு என்னன்னா துப்பாக்கிய புடிங்க சிவா அவார்டு. இந்த அவார்டை நம்ம யாருக்கு கொடுக்க போறோம்னா, அடுத்த பெரிய அனிமேவா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற அனிமுக்கு தான் இந்த அவார்டை நம்ம தரப்போறோம். அடுத்த ஜெனரேஷனை எடுத்து செல்வது யார் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டான் சீரீஸ் அப்படின்னு இங்க ஆணித்தரமாக அடித்து கூறுகிறோம். 2024ல ஒரு பழைய அனிமே வந்துச்சு, நல்லா இருக்கும். அதுக்கான கொடுக்கலாமா? எது நீ ப்ளீச், டிராகன் பால் வந்ததெல்லாம் பழைய அனிமே தான் 2024ல. அடுத்த அவார்டு விஐபி ரகுவரன் அவார்டு. இது யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, மோஸ்ட் ரிலேட்டபிள் கேரக்டர். ஆன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது இது எனக்கே எழுதப்பட்ட கேரக்டர் மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுற ஒரு கேரக்டர். பட் இது அடே அனிமாங்கா சேனல்ல கொடுக்கறதுனால பாக்குற எனக்கு எது கனெக்ட் ஆச்சோ அந்த கேரக்டர் தூக்கி உள்ள போட்டேன். சுனேஹீரோ சசாக்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் மெகாபாசி ஆங்கிலர் அப்படின்ற ஒரு ஆனிமே சீரீஸ்ல இருந்து. பேசிக்கலி செம்ம இன்ட்ரோவர்ட், மக்களோட ஒன்றி வாழ்வதில் ஒரு விதமான அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு அவங்கள பிடிக்காதுன்னுலாம் இல்ல, பட் இந்த இடத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கே அப்படின்ற ஒரு என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அந்த ஆனிமேல பாத்தேங்க. அதனால அந்த அவார்டை தூக்கி இதுக்கு கொடுத்துடலாம் பாஸ் அப்படின்னு சொல்லி அழிக்கிறேன். அடுத்த அவார்ட் நீ கேட்டேன், அதனால நான் கொடுத்த அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஆன்டி ஹீரோ. முக்கியமான அறிவிப்பு மக்களே, இந்த டைட்டில் வந்து சொல்றது வந்து ஒரு வில்லனு இருந்தாலும் வசனம் வந்து ஆன்டி ஹீரோக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்ததுனால இது நான் வந்து போனா போதுன்னு ஏத்துக்கிட்டேன். பட் என்னன்னா என்னோட ஆன்சரும் இதே மாதிரி பஞ்சாயத்து பிடிச்ச ஆன்சர் தான். ஒசனாய் யூகி ஷோஷிமின் சீரீஸ்ல இருந்து. இந்த சீரீஸ் பார்த்தவங்க யாராவது இந்த ஆன்சரை கேட்டாங்கன்னா கொக்க மக்க உன்னை நான் கட்டி வச்சு அடிப்பண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆன்சர் இது. பட் எனக்கு என்னன்னா, நான் சொன்ன கேரக்டர் வந்து ஒரு இன்னசென்டான கேரக்டரை மேனிபுலேட் பண்ணி ஒரு நல்ல விஷயத்த நடத்தி வச்சிருக்கோம். பட் மேனிபுலேட் பண்ணதுதான். தட் இஸ் an ஆன்டி ஹீரோ செயல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்காக இந்த அவார்டு நான் உள்ள போடுறேன். மாஸ் படம் பாத்துருக்கீங்களா? அதுல அப்பா சூர்யா பண்ற வேலை தான் இவன் பண்ணிருக்கானா? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அப்பா சூர்யா பண்ண விஷயங்கள் வந்து பையன் சூர்யாக்கு ஆக்சுவலி பெனிஃபிட். கரெக்டா? மேனிபுலேட் பண்ணாலும் இதுல வந்து பெனிஃபிட் கிடையாது. பட் அவனை வந்து கொஞ்சம் ஒரு பொட்டன்ஷியல் டேஞ்சருக்குள்ள தள்ளுற மாதிரி ஒரு விஷயம். தட் வாஸ் a very big con game. அடுத்த அவார்ட் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் அனிமே படம். நீங்க கேட்கலாம், இதுக்கு வேற பேரே வைக்கலையான்னு தெரியல. அதனால IMDbல போய் ஹையஸ்ட் ரேட்டட் படமா எடுத்து போட்டு ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் அனிமே படம். 2024 ஆனிமேக்குள்ள பெஸ்ட் ஆனிமே பிலிம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, The Boy and the Heron. இது 2023ல வந்தது தானே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். We don't care. இந்தியால 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. அதனால இது 2024 படம் தான். ஜிப்லி படத்தை பத்தி நாங்க ஒன்னும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹை குவாலிட்டி, டாப் நாச்சு. வேணும்னா என்னோட டாப் 10 மூவி லிஸ்ட், மூவி டைரி வீடியோ அதை கூட போய் பாத்துக்கங்க. கிராஸ் ப்ரமோஷன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அச்சோ, விஷால் நடிச்ச மதகத ராஜா 2024 ரிலீஸ் பண்ண அதை 2024 படம் சொல்லுவியா? அப்படித்தான்டா சொல்லுவேன். நீ இல்லன்னு சொல்லுவியா? 2024ல ரிலீஸ் பண்றது கூட நான் 2024ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா கூட அதை நான் 2024 படம் தான் நான் எடுத்துக்குவேன். வேணும்னா மறுபடியும் எங்க மூவி டைம் லிஸ்ட் போய் பாருங்க. அடுத்த அவார்டு வந்து நீ படைப்பாளி நான் துடைப்பாளி அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு கொடுக்க போறோம்னா, பெஸ்ட் அனிமே டியூவோக்காக நம்ம கொடுக்க போறோம். சொல்லுப்பா, இது யாருக்கு? இந்த ஆனிமே அவார்டை கொடுப்பதில் மிகவும் மிகவும் பெருமையாக ஃபீல் பண்றேன். ஓரான் கடோடே அப்படின்ற 2 கேரக்டர். இந்த டைட்டில் பேர்லாம் என்னால சொல்ல முடியாது, ஆன் ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நான் ஒரு ஸ்பாயிலரோடவே சொல்ல போறேன். வேணுங்கிறவங்க இந்த டைம் ஸ்டாம்ப் வச்சு அப்படியே தப்பிக்கிங்க. பாயிண்ட் என்னன்னா, தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக ஆல்டர்னேட் யூனிவர்ஸுக்கு போய் அந்த யூனிவர்ஸே அழிக்கிற அளவுக்கு ஏலியன்ஸ் எல்லாம் வந்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ண ஒரு பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்.
நைஸ் ஸ்டோரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் anime ஆஃப் த இயர். ரெக்கமெண்டட், ஹைலி ரெக்கமெண்டட் மக்களே. இது வந்து பையனும் பொண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இல்ல, ரெண்டுமே பொண்ணு. சரி, ஓகே. இதே மாதிரிதான் வந்து ஸ்டெயின்ஸ் கேட்டும் ஆரம்பிக்கும். ஆனா வந்து சரி பையனும் பொண்ணுமா, சீரிஸ் முடிஞ்சிருச்சா, இது நீங்க டியூன்னு சொல்லுவீங்களா, கப்பல்னு சொல்லுவீங்களா, இது எந்த அவார்ட்ல வந்து நிக்கும் கேட்கறாங்க. ரெண்டும் பொண்ணுதான். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பாக்குறேன். யாராவது கப்பல்னு பாத்தாங்கன்னா அது எனக்கு தெரியாது, அவங்க இஷ்டம். இல்ல, அது வந்து பாக்குறதுக்கு எப்பவுமே ஆட்கள் இருப்பாங்க. ஒத்தி போனா எல்லாத்துக்குமே ஆட்கள் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம படக்கூடாது. அடுத்த அவார்ட் நானும் இறைவனை அவார்ட் ஃபார் தி பெஸ்ட் அனிமே சாங். இந்த அவார்டை கொடுப்பதற்கு முன் ரெட்டுக்கும் கிரீனுக்கும் உங்களுக்கு நான் வந்து 2 லிங்க் அனுப்புறேன். முடிவு பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க, ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் எனக்கு டை. 2 ரெண்டுமே வந்து ரொம்ப டிபிக்கல் ஓபனிங் சாங்ஸா இருக்கு. அப்படின்னா மூணாவதா ஒண்ணு இருக்கு. 3 ஏய், லாஸ்ட் ஒன் நல்லா இருக்கு மேன். அடுத்த அவார்ட் பெஸ்ட் ஆர்ட் ஒர்க். This is a very very tough choice. ஐயோ, முக்கியமான கண்டிஷனை சொல்ல மறந்துட்டோமே. சில கேட்டகரிஸ்ல 2024ல ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்த anime ஏதாவது இருந்தா அதையும் கன்சிடரேஷன்ல வச்சிருக்கோம் மக்களே. அந்த லாஜிக்ல பெஸ்ட் ஆர்ட் ஒர்க் அப்படிங்கறது ஒரு சீனுக்கு நாங்க கொடுக்க போறோம். ஃபயர் ஃபோர்ஸ் அப்படின்ற anime-ல ஷோ வெர்சஸ் ஷின்ரா. இருட்டுல நடக்கிற மாதிரி ஒரு ஃபைட், ஒரு கேரக்டருக்கு வந்து அதோட பவரை அப்பதான் கத்துக்கிட்டு இருக்கு. அத விஷுவலா எவ்வளவு கிரியேட்டிவா, எவ்வளவு சூப்பரா, பிளஸ் ஒரு விதமான த்ரில்லிங் ஹாரர் டோனோட கொடுக்க முடியுமோ அவ்வளவு சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அந்த விஷுவல் டீமும் அனிமேஷன் டீமும் செதுக்குனதுல அந்த சீன் எங்கேயோ போயிடுச்சு. சோ ஆர்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அந்த சீனுக்கு தான் நாங்க கொடுப்போம். இன்னும் எவ்வளவோ சில ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கிறப்பையும் இதுக்கு ஏன் ஸ்பெசிபிக்கா? ரெண்டே ரீசன் தான். நம்பர் 1, நான் முன்னாடியே சொன்ன அந்த ஹாரர் டோன். ஒரு ஃபைட் சீக்வன்ஸை சூப்பரா காட்டுறது, அனிமேட் பண்றதுங்கிறது ஒண்ணு. பட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல லைவ்ல அங்க இருக்கும் போது எவ்வளவு ஒரு பயம் நமக்கு இருக்கும் அப்படிங்கறத அந்த ஆர்ட் ஸ்டைல் மூலமா கன்வே பண்ற ஒரு விஷயமும். ரெண்டாவது, அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு பின்னாடி 2 கேரக்டருக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனையும் கன்வே பண்றதும் அது வந்து வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. இது சீரீஸ்லயே மத்ததெல்லாமே இருந்தாலுமே திஸ் இஸ் த பெஸ்ட். என்ன கேட்டா டாப் ஃபைட்ஸ் ஆஃப் ஆல் டைம்ல கூட வைப்பேன். அதுக்கு காரணம் இந்த ஆர்ட் குவாலிட்டி தான். இந்த அவார்ட்ல வந்து நாங்க அவார்டு பேர் வைக்கிறதுலயே பாத்தீங்கன்னா எங்களுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ். நான் வச்ச பேரு விசு அவார்டு, அதே நேரத்துல பச்சை சட்டை வச்ச பேர் வந்து காஞ்சனா அவார்டு. இது யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா பெஸ்ட் லாங் ரன்னிங் அனிமே பிரான்சைஸ் கொடுக்க போறோம். கமான் சொல்லு. லாங் ரன்னிங் அனிமே பிரான்சைஸ் வருஷ கணக்காக ஓடிக்கொண்டிருக்கும் அனிமேவில் பல அனிமே இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அது எல்லாம் இருக்கும்போது இருக்கிறதுலே பெஸ்ட் அனிமே அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா அது ப்ளீச் தான் மக்களே. சோ ப்ளீச்சுக்கு தான் இந்த அவார்டு. அது காஞ்சனா அவார்டா இருந்தாலும் சரி, கண்ணா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி விசு அவார்டா இருந்தாலும் சரி, டைட்டில்ல கன்ஃபியூஷன் இருந்தாலும் அவார்டுக்குள்ள எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. சரி, இந்த வருஷத்துல ஒன் பீஸ்லயே நிறைய நல்ல சாப்டர்ஸ் வந்தது. ஃபேரி டெய்ல் 1000 இயர் குவெஸ்ட் வந்தது. டிடெக்டிவ் கோனன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டைமா இருக்கு. இப்படி இருந்தும் ஏன் ப்ளீச்சுக்கு? அந்த அனிமேஷன் குவாலிட்டிக்காகவா இல்ல எதுக்காக? மோர் ஆர் லெஸ் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா கொடுத்ததுக்கு. கிரீன் சொன்ன டிடெக்டிவ் கோனனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ சொன்ன ஒன் பீஸா இருக்கட்டும், டைமாவா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா ஒண்ணு ஓகே திஸ் இஸ் வாட் ஐ நோ, இது எனக்கு தெரியும், இது இந்த குவாலிட்டி தான், நான் இப்படியே பாத்துட்டு இருக்கேன், எனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கு அப்படின்னு. பட் ப்ளீச் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கொடுத்த ஜேர்னி வந்து கண்ணு இது வெறும் ஒரு ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இனிமேதான் அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எலிவேட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு அந்த அப்பர் மூவ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆனதுனால இதை விட லாங்கர் சீரீஸ் இருந்தாலும் அனிமேஷன் வைஸும் ப்ரொடக்ஷன் வைஸும் ஓவரால் இன்டென்சிட்டி வைஸும் ப்ளீச் வந்து ரொம்ப நல்லா டெலிவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இது நான் மட்டும் சொல்ல மக்களே, மை அனிமலிஸ்ட் போய் பாருங்க. 3rd மோஸ்ட் ரேட்டட் சீரீஸ் ஆஃப்டர் ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் அண்ட் ஃப்ரீ ரென் இதுதான். இப்போ அந்த அளவுக்கு கண்ணு பர்ஃபார்மன்ஸ். திஸ் இஸ் நாட் அவர் சிங்கிள் ஒப்பீனியன். இந்த அவார்ட்லயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு. வேலு தனலட்சுமியா கமல் ஸ்ரீதேவியா? அவார்டு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் கப்பலுக்கு. ஆடியன்ஸ் வந்து டைட்டிலுக்கு யாரை டிசைட் பண்றாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் பெஸ்ட் கப்பல் இந்த வருஷம் வந்து ஃப்ரீ ரன் சீரீஸ்ல இருந்து
ஃபர்ன் அண்ட் ஸ்டார்க். இந்த 2 பேரும் தான். 2 பேருமே லைட்டா ஸ்டீரியோடிபிக்கல் கேரக்டர் மாதிரி சொல்லலாம். பட் அதுக்கு மீறி எவ்வளவு டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி 2 பேர் ரிலேஷன்ஷிப்பையும் ஒரு பிலீவபிளான டோன்ல, அதுவும் வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தொலைங்கடா, ஏன்டா இங்க உத்தர வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ வந்து ஒரு கியூட்டா கோவப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு பேரு. யூனிவர்சலா இதை மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். ப்ளீச்ல இச்சிகோக்கும் ஸ்ரீதேவின்ற பேச்சுக்குள்ள வரக்கூடாது, தப்பு. பட் எனிவே ஆடியன்ஸ் மக்களே, ஃபைனல் டிசிஷன் உங்களுக்கு தான். ஓட்டு நாங்க யாரு கொடுத்திருந்தாலும் இந்த டைட்டில் என்ன கரெக்டா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. வேலு தனலட்சுமியா, கமல் ஸ்ரீதேவியா? அடுத்தது செல்லுப்பா. என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுங்க. ஜெஸ்ஸி அவார்ட் பெஸ்ட் ரொமான்ஸ் அனிமுக்கு மறுபடியும் லைட்டா சீட்டிங் பண்ண போறோம். மை ட்ரெஸ் அப் டார்லிங் ஆனிமேவை ஏற்கனவே பார்த்த ஒரு ஆனிமேவா இருந்தாலும் தமிழ் டப்பில் முதல் முறையாக இந்த வருடம் நான் பார்த்தேன். ஆப்வியஸ்லி டப்பும் சப்பும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்றது வந்து ஆனிமே ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் லைட்டா மாறினாலும் நம்மூர் தமிழ்ல இந்த கேரக்டர்ஸ் பேசுறதை கேட்டாலுமே அந்த லீட் பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி, அந்த ரொமான்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண வச்ச மாதிரி இருந்தது. அதனால ஜெஸ்ஸின்னு சொல்லுதா அவார்டு ட்ரெஸ் அப் டார்லிங் தமிழ் டப்பிங்க்கு கொடுக்கப்படுகிறது. இது அநேகமா கான்ட்ரோவர்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் சரி, எனக்கு இப்ப இங்க ஒரு கேள்வி. இந்த தமிழ் டப்பிங் வந்து மாஸ்க் டப்பிங் அளவுக்கு வருமா வராதா? இதே டாபிக் பின்னாடி வரும், வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்த அவார்டு காரப்பொரி சாப்பிடணும் வேலு அவார்டு. இந்த அவார்டு எதுக்கு போகுதுன்னா பெஸ்ட் கடுப்பேத்துற மூமெண்ட். மக்களே தப்பா இன்டர்பிரேட் பண்ணிக்காதீங்க. அந்த சீன் கடுப்பேத்துது நாங்க சொல்லல, அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவன் எவனா இருந்தாலும் கடுப்பாவா அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, காரப்பொரியா கேட்கற நீ காரப்பொரி அப்படின்னு வேற ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் தான் நாங்க கன்வே பண்றோம். சீன் இஸ் நைஸ் சீன். பட் பாயிண்ட் என்னன்னா, அந்த மாதிரி கடுப்பேத்துற மொமெண்ட் 1-2 இல்ல, மொத்த சீரீஸுமே கடுப்பேத்துறதான் அப்படின்னு எடுத்தப்பட்ட ஒரு சீரீஸ் தான் வேம்பயர் டார்மெட்ரி. ஒரு ரொமான்டிக் டிராமா. என்னடா நடக்குதுங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒவ்வொரு சீனையும் அந்த கிரியேட்டர் செதுக்கி இருப்பா அப்படி. பட் என்னதான் குறையா கம்ப்ளைண்டா சொன்னாலுமே என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படின்னு கடைசி எபிசோடு வரைக்கும் எங்களை உட்கார்ந்து பார்க்க வைத்த சீரீஸ் என்பதால் வேம்பயர் டார்மெட்ரி சீரீஸுக்கு காரப்பொரி சாப்பிடணும் அவார்டு. எனக்கு ஒரு டவுட், இந்த அவார்டுக்கு நீ வந்து ஹேட்டை தான் நாமினேட் பண்ணுவேன் ஹெவியா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஆனிமே அவார்டு, மாங்கா அவார்டு கிடையாது. நீ சும்மா இரு, நமக்கு வயசாயிருக்கு மறந்துடாத. ஹேட்ங்கிறது அந்த ஒன் ஷாட் தானே? ஆமா, இல்ல அது வந்து காரப்பொரி அவார்டுல டெனட் அவார்டு ஏதாவது கொடுக்கறதா இருந்தா அதை நான் போடுவேன். டெனட்டுக்கு அவமானம் இது. நாங்க ஒரு அவமானம்ங்கிறேன், அதையும் நான் உண்மையாக கண்டிக்கிறேன். டெனட் இஸ் a good movie, just misunderstood. இப்படி பல கான்ட்ரோவர்சிஸ் போகும் மக்களே. பட் கிராஸ் ப்ரமோஷனுக்கு சொல்றோம், ஹேட் வீடியோ இருக்குது, வேணா அதை பாருங்க. எப்படி இதை நான் எதிர்பார்க்கல. கத்துக்கணும் பாஸ், கத்துக்கணும். அடுத்த அவார்டு மாப்பிள்ளை இவருதான் சட்டை என்னது அவார்டு ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். இந்த செக்ஷனுக்கு வந்து ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் இருக்கு. என்னன்னா, இங்க வர கேரக்டர் வந்து அந்த அனிமே டியூல டியூவாவோ இருக்கக்கூடாது, அனிமே கப்பலாவோ இருக்கக்கூடாது. தவிர இருக்கிற ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். எஸ், ஜென்யூனான சப்போர்ட்டிங் கேரக்டர். நம்ம ஒரு டெல்லி கணேஷ், மணிவண்ணன் அந்த லெவல்ல இருக்கணும். அந்த கண்டிஷன்ல வந்து பர்ஃபெக்டா ஃபிட்டான ஒரு கேரக்டர் வந்து மோனோகதாரி சீரீஸ்ல இருந்து ஓனோனோக்கி யோட்சுகி அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை பத்தி டிஃபைன் பண்ணணும்னா, ஒரு டால், எமோஷனே இல்லாத ஒரு டால் லைஃபுக்கு வந்து ஹியூமன் டெண்டன்சிஸோட பேசுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். மோனோகதாரி சீரீஸ்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இட் இஸ் நைஸ். இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா டெட்னு ஒரு படமே எடுத்தாச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆரியாவே நடிச்சிருக்காப்ல தமிழ் ரீமேக்ல. அதெல்லாம் we don't care. இந்த பிளேவர்ல உங்களுக்கு எந்த படத்துல இருந்தாலும் கிடைக்காது. ஓனோனோக்கி யோட்சுகி மோனோகதாரியில மட்டுமே கிடைக்கும். அடுத்த அவார்டு தெனாலி எலி அவார்டு ஃபார் பெஸ்ட் வாய்ஸ் ஆக்டர். நான் வாய் இப்படி குவி கேட்க ஆரோ டப்பிங் கொடுக்கறாங்க. கம் ஆன். இந்த இடத்துலதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன கான்ட்ரோவர்சியை மறுபடியும் உள்ள இழக்க போறேன். ட்ரெஸ் அப் டார்லிங் ஆனிமே தமிழ் டப்பே நல்லா பண்ணிருக்காங்க. டேலண்டடான பீப்புள். அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டும் டிரான்ஸ்லேஷனும் கொஞ்சம் குண்டக்க மண்டக்க இருந்திருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த ஆனிமேல மாரின் கேரக்டரும் கோஜோ கேரக்டரையும் தமிழ்ல பேசும்போது அவங்களோட பர்சனாலிட்டியை எவ்வளவு தூரம் நல்லபடியா கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்த ஐஸ்வர்யா கே அண்ட் பாலகிருஷ்ணன் எஸ் இவங்களுக்கு வந்து இந்த அவார்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல அப்படிலாம் முடியாது. ஜாப்பனீஸ் வாய்ஸ் ஆக்டர் இருக்கும்போது
எப்படி அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா உங்களோட திருப்திக்காக சுவா யோரிஷிகே அப்படின்ற கேரக்டரை வாய்ஸ் செய்த நாகாமுரா யுயிச்சி அப்படின்ற வாய்ஸ் ஆக்டருக்கு இந்த அவார்டை கொடுக்குறோம். இதேதான் கம்ப்ளைண்ட் தோன்றவங்க இந்த அவார்டை பத்தி சந்தோஷப்பட்டுக்கீங்க. ஓகே, என்ன கேள்வி கேட்க வேண்டாம். அடுத்த அவார்டு சென்று விடுங்கள். யாரும் பிரச்சனை செய்வதற்கு முன் சும்மா கூட இருந்தே பிரச்சனை பண்ணாதீங்கடா, ஆடியன்ஸ் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இங்க இருந்தே கல்லு அடிக்கிறாங்க. பூமிக்கோ தாச்சிக்கு ஏன் கொடுக்கல? ஜாராக்கி கென்பாச்சி வாய்ஸ் ஆக்டர் மெமரபிளா பெர்ஃபார்ம் பண்றது வேற, கேரக்டர் மெமரபிளா இருக்கிறது வேற. நான் இங்க ஒரு நாமினேஷன் வைக்கிறேன். எஸ் கமிங். தெலுங்கு அண்ணா வந்து முஃபாசாக்கு வந்து டப்பிங் பண்ணிருப்பாப்ல, நான் பேரு முஃபாசா அப்படின்னு சொல்லி. ஞாபகால்ని గుర్తు చేస్తున్నట్టు అనిపిస్తుంది. ஓ, அவரோட நாமினேஷன் வைக்கிறீங்க. அப்ப நானும் பண்ணுவேன். நாங்க வந்து தாச உள்ள இறக்கலாம். நமக்கு உதவி பண்ண சொல்லி அவங்கள கேட்க போறேன். ஒரிஜினல் சிங்கக்குரல். நான் பேரு முஃபாசாக்கிறதுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, 70 அடி கட் அவுட்லாம் வச்சிருக்கோம் தெரியுமல்ல. இதே மாதிரி அவார்ட் ஷோ ஹோஸ்ட் பண்ணி இதே மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஒருத்தர் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு. விஷால் அண்ணாக்கு என்னையா தெரியணும்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த பஞ்சாயத்து மறுபடியும் வேண்டாம். தயவு செஞ்சு அடுத்த அவார்டு போயிடுங்க. அடுத்த அவார்ட் மார்க் ஆண்டனி அவார்ட் ஃபார் பெஸ்ட் வில்லன். சின்ன பின் குறிப்பு, மார்க் ஆண்டனினா இப்ப வந்த எஸ்.ஜே. சூர்யா விஷால் மார்க் ஆண்டனி இல்ல, ஒரிஜினல் மார்க் ஆண்டனி, பாசாபாய் மார்க் ஆண்டனி. ஒரிஜினல் மார்க் ஆண்டனிங்கிறது ரோமன் கண்ட்ரிமேன் தெரியுமா? பாத்திருக்கியா? நமக்கு மார்க் ஆண்டனினா ஸ்மோக் எஃபெக்ட்ல அப்படி எல்லாம் வந்தாதான் மார்க் ஆண்டனி. அது நம்ம கரெக்ட் தான். எங்களுக்கு தெரிஞ்ச மார்க் ஆண்டனி ஒரே மார்க் ஆண்டனி தான். ஹி இஸ் தி பெஸ்ட் கிரேட்டஸ்ட் வில்லன் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கறதுனால அவரை மரியாதை செய்யும் வகையில் இந்த அவார்டை அவர் பேரில் வைத்திருக்கிறோம். அவர் அளவுக்கு மேட்ச் பண்ணலனாலும் ஓரளவுக்கு ஒப்பேத்துன மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மீண்டும் லைட்டாக சீட்டிங் 2020ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு அனிமே முதல் தடவை இந்த வருஷம் நாங்க பார்த்ததுனால லிக்கரிஷ் ரீகாயில் அப்படின்ற அனிமேல மாஜிமா அப்படின்ற ஒரு கேரக்டர் மோர் ஆர் லெஸ் எப்படி சொல்றது சீக்ரெட் போலீஸ் போர்ஸ், சொசைட்டில இருக்கிற நெகட்டிவான என்டிட்டிஸ் எல்லாம் அழிக்கிறதுக்கு சீக்ரெட் போலீஸ் போர்ஸா ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ் ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்காங்க. பட் இவங்க வந்து நேச்சுரல் ஆர்டரை கலைப்பதற்காக இருக்கிறார்கள். நேச்சுரல் ஆர்டர் இப்படி இருக்காது, மக்கள் மக்களா இருந்து என்ன வேணா பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நேச்சுரலா இருக்கணும், அதனால இதை நான் அப்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு ஆனா பண்றதெல்லாம் டெரரிசம் மேல பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஒரு கேரக்டர் தான் மாஜிமா. ஆனா டிஸ்கிரிப்ஷன் கேட்டுட்டு இது ஆன்டி ஹீரோ மாதிரி இருக்கு, திருப்பி நான் வரேன். ஐ நோ இந்த தாட் ப்ராசஸ் எனக்கு புரியுது, அதனாலதான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு டெரரிசம் பண்ணுவான்னு சொல்லிட்டேன். திஸ் பர்சன் இஸ் ஆக்டிவ்லி டெரரைசிங் இன்னசென்ட் பீப்புள். இன்னசென்ட் பீப்புள் கையில கண்ணை கொடுத்து பொதுமக்களை சாதாரண ஆட்களை சுடுங்கள், நல்லவர்களை சுடுங்கள் என்று கூறும் இவன் வில்லன் மட்டுமே, ஆன்டி ஹீரோ கிடையாது. அமெரிக்கா ஸ்ட்ராங்லி அப்ஜெக்ட்ஸ்ங்கற அமெரிக்காவே வில்லன் தாங்கற. அடுத்து போலாம். ஓஹோ அண்ணா, அதான் இது வரைக்கும் சும்மா ஃபேண்டம் தானே பாத்துக்கிட்டு இருந்தோம், இப்ப நாட்டையே பகைக்கிறோம். ட்ரம்ப் வாங்க. அடுத்த அவார்ட் கோகு அவார்ட். கோகு அவார்டை யாருக்கு கொடுப்போம்? பெஸ்ட் மேல் லீட். இந்த அவார்ட்ல கன்ஃபியூஸ்னே வரக்கூடாது. பெஸ்ட் மேல் லீட் அப்படிங்கறதை நாங்கள் யாருக்கு கொடுக்க போகிறோம் என்றால் ஓகருன் என்கிற டாகாகுரா கென், மிஸ்டர் டாண்டடான் ஹீரோ. நம்ம சேனலோட ப்ரொஃபைல் இமேஜ் ஆனிமே வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த மனுஷன் தான் இருக்கிறாரு, ஆனிமே வந்ததுக்கு அப்புறமும் இவர் தான் இருக்கிறாரு. வெரி ரிலேட்டபிள் கேரக்டர், வெரி இன்னசென்ட் ஸ்வீட் ஹார்ட் பாய். யாரு பார்த்தாலும் இந்த பையனை பிடிக்கும், நல்ல பையன் நல்ல பையன், அதனால இவருக்கு இந்த அவார்டு. அடுத்த அவார்ட் சைலர் மூன் அவார்ட். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீமேலுக்கு. இதை மறுப்பு தெரிவிப்பவர்கள் யாராவது இருந்தால் வன்மையாக நாங்க உங்களை கட்டிக்கிறோம். பட் இந்த அவார்ட் இந்த வருஷம் யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா ரான்மா ஹாஃபை ரீமேக் செஞ்சு 2024ல தட்டி வீசிட்டு இருக்கிறாங்க. தட்டி வீசுவதில் அகானே டெண்டோன்ற கேரக்டருக்கு தான் இந்த அவார்டு. திஸ் இஸ் பர்சனல் பைஸ், நீங்க எடுத்துக்கலாம், பட் we don't care. அதுக்கு முன்னாடி நீ அவார்டு பேர்லயே பஞ்சாயத்து பண்ணுவேன்னு நினைச்சேன். எப்படி சைலர் மூணு கொத்திக்கிட்டே? நீ நியாயமா காட் கேப்டருக்கு தானே சண்டை போட்டிருப்பேன். நீ எனக்கு அவார்டு கொடுக்கணும்னு சொன்னா நான் காட் கேப்டர் அவார்டு கேட்டிருப்பேன். இது பொது அவார்டு வேன். பொது அவார்டுல வந்து சைலர் மூணுக்கு அப்புறம் தான் காட் கேப்டர்னு உலகமே ஒத்துக்கிட்டு ஆகணும். நான்லாம் கூட ஆர்கியூ பண்ண முடியாது. இத்தனை அவார்டை நாங்க ஜாலியா கொடுத்தாலும் அடுத்த அவார்டு எங்களுக்கும் கொஞ்சம் பர்சனலா கனெக்ட் உள்ள அவார்டு. அதனால இந்த அவார்டை மட்டும் நாங்க கொஞ்சம் பார்த்துதான் கொடுப்போம். அகிரா டோரியாமா அவார்ட் ஃபார் த பெஸ்ட் அனிமே. சொல்லுப்பா. பெஸ்ட் ஆனிமேங்கிறது எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு, ஒரு பழைய ஆனிமேவோட ரீமேக்கு கொடுக்குறமே. பட் ஒரிஜினலி இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ரான்மா ஹாஃப் ரீமேக்கு தான் மக்களே. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லல, ஜென்யூனாவே இந்த வருஷம் பார்த்ததுல
10 out of 10 ஆனிமே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆப்வியஸ்லி பழைய கால ஆனிமேன்றதுனால நாங்க பூமர்ஸ்ங்கிறதுனால எங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆயிருந்திருக்கலாம். பட் 10 out of 10 ஆனிமேங்கிறது அடிக்கடி எல்லாம் ஃபீல் ஆகாது இல்ல. இந்த வருஷம் ஒரு ஆனிமேக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் ஆக்கிரா டோரியாமா அப்படின்னு போது ரூமிகோ டகாஷி எல்லாம் ஒரு ஜெனரேஷன் வாங்கல அந்த அவார்டு உங்களுக்கு கொடுத்து உங்களையும் மதிப்பு பண்ணி அவங்களையும் மதிப்பு பண்ணி எப்படி எப்படி. அடுத்த அவார்டு கிரேசி மோகன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் காமெடி அனிமே. இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த அனிமேவும் வரல. அதுல சரி இது கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ண அனிமேக்கு கொடுக்க போறோம். ஷிகோ நொக்கோ 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 கொஷிடான் டங் அந்த அனிமேக்கு இந்த அவார்டை கொடுக்கிறோம். அனிமே பார்த்துட்டு நிறைய பேர் என்னடா பாட்டு ஓவரா ஃபேமஸ் ஆச்சு, மீன் மெட்டீரியல் ஆச்சு, அதே மாதிரி அனிமே இருக்குன்னு பார்த்தா குவாலிட்டியே மீட் ஆகல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து அப்படியே லைட்டா தலையில மீன் மெட்டீரியல் ஆச்சு அப்படின்னு சும்மா மேலோட்டமா போய் பார்த்ததுக்கு மீன் மெட்டீரியலான ஒரு பேர் மினிமம் அனிமேக்கு இது கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரிதான் எடுத்திருக்காங்க. இவனுங்க கழுவி ஊத்துற அளவுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதனால சரி நம்மளை கொஞ்சம் சிரிக்க வச்சதுனால இந்த அனிமே அவார்டு இதுக்கு. அடுத்து அதான் நாகேஷ் அவார்ட் ஃபார் பெஸ்ட் காமெடிக் ரிலீஃப் கேரக்டர். நாகேஷ் வெறும் காமிக் ரிலீஃப் மட்டும் இல்ல, நல்லா நடிப்பாப்ல, இல்லன்னு சொல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நானும் அங்கீகரிக்கிறேன். நாகேஷ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். பட் காமெடிக் ரிலீஃப் அப்படின்ற ஒரு கேரக்டர் லிஸ்ட்ல வரும்போது ஃபயர் ஃபோர்ஸை மீண்டும் உள்ளே இருக்கிறோம் மக்களே. ஆர்த்தூர் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு ஃப்ரெண்ட்லி இடியட், அதே மாதிரி ஹீரோவுக்கு ரைவலான ஒரு கேரக்டர். இந்த டோனை இவ்வளவு சூப்பரா எந்த ஒரு மாடர்ன் அனிமேவும் கொடுத்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ற மக்களே, சிம்பிளான விஷயம். இந்த கேரக்டரோட பவர் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா தன்னைத்தானே ஒரு நைட் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கணும். அந்த இல்லூஷனை பிரேக் பண்ணாம என்னென்ன பாவலா இதை பண்ணாலும் செம்ம பவர்ஃபுல்லா இருப்பான். லைட்டா பிரேக் ஆச்சுனாலும் அப்படியே புஷ்ன்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இட் இஸ் அ ட்ரெடிஷனல் ஓல்டு ஸ்கூல் ஜாப்பனீஸ் கமீடிக் ஸ்டைல் கேரக்டர். பட் எந்த விதமான கிரிஞ்சு வர்த்தி மொமெண்ட்டும் இல்லாமல் ஜென்னுவனா இந்த பையன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்க வைக்கிற ஒரு கேரக்டர். நைஸ்லி டன். சொல்லும் போதுதான் தோணுது இது நம்ம ரான் வீஸ்லி ஆச்சு அப்படின்னு. ரான் வீஸ்லி கூட இதை விட கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கும். இன்னொருத்தர் இருப்பார், அவர் கற்பனையே பண்ணிக்க வேண்டாம், ஆனா பவர்ஃபுல்லா இருப்பாரு, பட் எதுவுமே பண்ண மாட்டாரு, சும்மாவே சுத்திட்டு இருப்பாரு. ஜோரோ. எனக்கு தெரியும், நான் பில்ட் பண்ணவே இதை இவன் ஜோரோன்னு எடுத்துட்டு போவானே அப்படின்னு நான் நினைச்சுட்டே தான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். வந்துட்டேன், இங்கதான் நான் உனக்கு வம்பளுக்கு போறேன். திஸ் கேரக்டர் இஸ் பெட்டர் தென் ஜோரோ. பை பை. வாய்ப்பு இல்ல. இல்ல எனக்கு பப்ளிக்காலாம் நான் சொல்ல மாட்டேன், அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஜோரோ நிறைய காமிக் ரிலீஃப் எல்லாம் கொடுப்பான்டா. ஆப்வியஸ்லி பட் இன்ஹெரன்ட்லி டிஎன்ஏலயே, அதாவது ஜோரோவோட ஹைப் மொமெண்ட்ஸ் வரும்போது ஹைப் மட்டும் தான் உனக்கு இருக்கும். ஹைப் மொமெண்ட்ஸ்ல நீ காமெடி பார்க்க மாட்டேன். இந்த பக்கி பயலுக்கு ஹைப் மொமெண்டே காமெடி தான். அப்படி. அடுத்ததாக துருவ நட்சத்திரம் அவார்ட் ஃபார் மோஸ்ட் ஹைப்ட் அப்கமிங் அனிமே. இந்த பேரை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல கோபால். இல்ல கடைசியா இது வந்து ஒரு ட்ரெய்லர் விட்டுட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் இழுத்து வந்துருச்சு டிசம்பர் 31 வந்துரும், நீங்க நியூ இயருக்கு போய் பார்க்கலாம். என்னெல்லாம் வசனம் பேசிட்டு பேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு டீம் ரெடி பண்ணி நீ அள வைக்காத, எனக்கு கண்ணுல தண்ணி. பட் எனிவே அந்த படம் வருதோ வரலையோ, இப்ப டெவலப்மெண்ட்ல இருக்கிற அகானே பானாஷி அப்படின்ற ஒரு மாங்கா கூடிய சீக்கிரத்தில் ஒரு அனிமேவாக கன்ஃபார்ம்டாக வரும் என்றது எங்களுடைய நம்பிக்கை. மாங்காவை பத்தி தெரியாதவங்களுக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற ஒரு கலை, அந்த கலையை பெர்ஃபார்ம் பண்ணும் ஆர்டிஸ்ட்களின் வாழ்க்கையை சுத்தின ஒரு மாங்கா சீரீஸ். ஷோனன் ஜம்ப்ல எப்படி டான் நல்லா ஓடிட்டு இருக்கோ அதே அளவுக்கு இந்த மாங்காவும் ஓடிட்டு இருக்கு. இதுல நிறைய வாய்ஸ் ஆக்டிங் ஸ்கோப் அதெல்லாம் நிறைய இருக்கு, நல்ல அனிமேஷன் ஸ்கோப் இது எல்லாமே இருக்கு. கிரீன்லிட் வெகு விரைவில் ஆகிவிடும் என்பது தரமான நம்பிக்கை. வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே இஸ் கம்மிங் சூன். அதனால துருவ நட்சத்திரம் அவார்டே அகானே பானாஷி இந்த அனிமேக்கு தான். இல்ல இது நம்ம ஷார்ட்ஸ்ல கூட போட்டுருக்கோம். எப்படி கிராஸ் ப்ரமோஷன், எப்படி டெவலப் ஆயிட்டோம். ஒரு ரவுடிக்கு முக்கியமா 3 விஷயங்கள் தேவை: நடை, உடை, பாவனை. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் அவார்ட், பெஸ்ட் கேரக்டர் டிசைன். மை மோஸ்ட் ஃபேவரட் கேட்டகரி, மை மோஸ்ட் டஃபஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனஸ்ட்லி சொல்லணும்னா யாரை சூஸ் பண்ணணும்னு தெரியல. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸஸ் இருந்தது. பட் ட்ரைகன் அனிமேவோட ரீமேக் இந்த வருஷம் மொத்த தடவையா நாங்க பார்த்தோம். 3Dல அனிமேவை, அதுவும் ஒரு கிளாசிக்கான அனிமேவை பண்ணும்போது, அதுவும் நாங்க எங்களோட இன்டர்பிரிட்டேஷன்ல பண்றோம், எக்ஸாக்டா அப்படியே ரீமேக் பண்ணல அப்படின்னு பண்ணும்போது எவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அது கான்ட்ரவர்சி எல்லாம் இருந்தது. பட் அதையும் மீறி ஒரு மாடர்னைசேஷன் அப்படின்னு பண்ணும்போது
நல்லா பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஆடியன்ஸ் என்னென்னலாம் அந்த மெயின் ஹீரோக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ, ஒரிஜினல் கேரக்டர் எப்படி இருந்தது, இது எப்படி இருக்கு, இது அப்படியே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களோ, அது எல்லாத்தையும் லாஸ்ட் எபிசோட்ல போட்டு உடைக்கிற மாதிரி அந்த கேரக்டரை லைட்டா ட்வீக்கும் பண்ணாங்க. லைக் இட் இஸ் a very very strong long game. ஒரு கேரக்டர் டிசைனை வச்சு ஒரு ஆனிமேவே நவுத்துற அளவுக்கு எடுத்திருந்தாங்க. ட்ரைகன் காஸ்டுக்கு தான் நடைமுறை பாவனை என்கிற பெஸ்ட் கேரக்டர் டிசைன் அவார்டு தனிப்பட்ட முறையில் நாங்கள் கொடுக்கிறோம். பட் ஸ்டில் ஒரு ஃபேரா இருக்கணும் அப்படின்றதுனால இந்த கொஸ்டின் ஆடியன்ஸ் கிட்டே நாங்க கேட்டுறோம். இந்த கேரக்டர் டிசைன் அவார்டுக்கு 2024 ரிலீஸ் ஆன எந்த கேரக்டருக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. நாங்க 10 கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த அவார்டு சென்று விடலாம். அடுத்த அவார்ட் மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் நேமிங் பச்சை படங்கள் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ரொம்ப தைரியம் குமார். மிஸ்டர் கிரீன், அதனால சொல்றேன். ஆமாமா, கிரீன் சொல்லிட்டாரு, அதனால யாரும் எதையும் கேள்விக்க கூடாது, எல்லாம் லாஜிக்கலா தான் வச்சிருக்குது. பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி லைக் நிறைய நல்ல சாய்ஸஸ் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ரான்மஹாவே இருக்குது. பட் எல்லா அவார்டும் ஒருத்தருக்கே கொடுத்து என்ன யூஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ன்றதுனால மாப்பாவுக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஐ ஆம் வெரி வெரி சாரி. அப்ப எந்த ஸ்டுடியோ நீ அவார்டு கொடுப்ப? சயின்ஸ் சாரு டாண்டடான் எடுத்த அனிமேக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸ்டுடியோ ஆரஞ்சு அனிமேக்குள்ள 3D கொண்டு வரதுக்கு எல்லாரும் முக்குன்னு முக்குறாங்க. பாதி பேர் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு கேவலமான குவாலிட்டி கொடுக்குற இடத்துல நாங்க 3D அனிமே மட்டும்தான் பண்ணுவோம், இதுதான் எங்களோட ஸ்டைலுன்னு அடம் பிடிச்சு அதுல இனோவேஷன் மேல இனோவேஷன் பண்ணி ஒவ்வொரு அனிமேவும் ஸ்டைலிஸ்டிக்கா சூப்பர்பா அடுத்து என்னப்பா பண்ண போற, இந்த இண்டஸ்ட்ரியை நீ ரெவல்யூஷனைஸ் பண்ண போறப்பா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா ஸ்டுடியோ ஆரஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. பட் பாயிண்ட் என்னன்னா பச்சை படங்கள் அவார்ட் கோஸ் டு ஸ்டுடியோ ஆரஞ்சு. அதே பச்சை ஆரஞ்சுக்கு போகுது, நல்லா இருக்கே. சரி, எனக்கு என்னன்னா சைலண்டா விட் ஸ்டுடியோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கு. ஏன் விட் கன்சிடர் பண்ணல? விட் இந்த வருஷம் என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன பண்ணிச்சு? சிக்கனோக்கோ கொசிதான் 6வது எபிசோடுக்கு அப்புறம் வியூஸ் டவுன் ஆனதுனால அவனே குவாலிட்டி கம்மி பண்ணிட்டான். ஸ்லைட் ஷோ காமிச்சுக்கிட்டு இருந்தான். மொத்த ஒரு 10 பேர் தான் பாத்துட்டு இருந்தாங்க, அதுல நானும் ஒருத்தன். கரெக்ட். இது அதுக்கு அடுத்தது சூசைட் ஸ்குவாட் இசக்காய். இதெல்லாம் சொல்றதுக்காகவே அவார்டு கொடுக்க கூடாது. இல்ல அதுல வர அனிமேஷன் நல்லா இருந்தது இல்ல? எனக்கு அவ்வளவு பெருசாலாம் ஒண்ணும் தெரியல. இதை பேசினதுக்காக ரெட்டை கட்டி வைத்து பேட்மேன் நிஞ்சாவை 10 தடவை பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். ஐயா, அப்புறம் பேட்மேன் நிஞ்சா சீக்வல் வருது, அதையும் சேர்த்து போட்டு காட்டுங்க இவனுக்கு. நான் கேட்க வந்தது என்னன்னா, நீ கதையை விட்டுடு. ஒரு ஸ்டுடியோ ஒரு கதையை ஓரளவுக்கு மேல மாத்த முடியாது. இருக்கிற கதை கண்டென்ட் அனிமேட் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஸ்டுடியோ விட்டு பார்த்தேன்னா 2024 இது ரெண்டா இருந்தாலும் பாஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. அட்லீஸ்ட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க அண்டர் த ரேடார்லயே தான் இருப்பாங்க. பட் அவங்க ஒர்க்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிலாசபி. பட் எனக்கு ரெட் விக்ரம் ஃபேன் நினைக்கிறேன். நல்லா நடிப்பாரு சார், என்ன படம் நல்லா இருக்காது. அதுதான் அந்த லாஜிக் தான் இதுவும். விட்டு ஆப்வியஸ்லி ஒரு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ற அனிமேஷன் ஸ்டுடியோ நான் இல்லன்னு சொல்லல. பட் ஒரு அவார்டு செரிமனி அப்படின்னு வரும்போது ஒரு இண்டஸ்ட்ரியை ரெவல்யூஷனலைஸ் பண்ற அளவுக்கு 3Dல ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கும் ஒரு ஸ்டுடியோ இருக்கிறது. கன்சிஸ்டன்டா 10 out of 10 குவாலிட்டி அனிமேஷன் கொடுக்குற மேப்பா இருக்குது. அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா கிரியேட்டிவா டாண்டடான்ல அனிமேஷன் வச்சு விளையாடின சயின்ஸ் சாரு இருக்கு. இவங்க எல்லாம் இருக்கும்போது தம்பி நீ எல்லா தடையும் ஒரு 6 out of 10 கொடுக்குறப்பா, நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அவார்டு கொடுக்க முடியாது. வேணா விக்ரம் அவார்டு ஒண்ணு கிரியேட் பண்ணி அதை வேணா விட்டு கொடுத்துக்கலாம். இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, கூட இருக்கிற நாங்களே எதிர்பார்க்கல. ஒன்னும் நானே எதிர்பார்க்கல. விக்ரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த அவார்டு போயிடுங்க பிளீஸ். ஸ்கிரீன் கோடை கால காற்றே குளிர் தென்றல் பாடும் பாற்றே. அடுத்த அவார்டு மெய்யழகன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் இஸ் மை டார்லிங் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃபேவரட் ஜான்ரா. இதுல நிறைய காம்படிஷன், வேலிடான காம்படிஷன் இந்த வருஷம் இருக்கிறது. பட் ஆப்வியஸ்லி ஸ்டார்டிங்கில் நாங்கள் கூறிய அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆங்குலர், மெகா பாசிட்டிவ் ஆங்குலர் அப்படின்ற ஆனிமேல பயங்கரமான பர்சனல் கனெக்டும் இருந்ததால் அந்த அவார்டை வெக்கமே இல்லாம பயசுடன் குடிக்கிறோம். நெகா பாசி ஆங்குலருக்கு மெய்யழகன் அவார்டு. பட் ஜென்யூனாவே சொல்றோம் மக்களே, மெய்யழகன் படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்ஃபார்ம்டா இந்த ஆனிமே உங்களுக்கு பிடிக்கும். ரெண்டும் ஒரே டோன் தான், மோர் ஆர் லெஸ் சிமிலர் மெசேஜிங் தான். கேஷுவல் டே டு டே லைஃப், அதுல நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் எந்த அலட்டலும் இல்லாமல் கேஷுவலாக சொல்லி மெய்யழகன் பார்த்த அதே எக்ஸ்பீரியன்ஸை அட்லீஸ்ட் ஓரளவுக்காச்சு இந்த ஆனிமே கொடுக்கும்.
அடுத்ததாக நம்ம மொத்த தமிழ்நாட்டுக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சதாக சென்னை ஷார்க்ஸ் டீம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டீம் ஆர் கேங். ஆக்சுவலி ஆனஸ்ட்லி மக்களே, சில இடத்துல அவார்ட்ஸ் வந்து ஒரு சில ஆனிமேக்கள் திரும்பி திரும்பி இந்த அவார்டை வாங்கிட்டு இருக்கே, அப்படி குடுக்கலாமா இல்ல கொஞ்சம் வெரைட்டி இருக்கணும்ன்றதுக்காக பிரிச்சிடலாமா அப்படின்லாம் யோசிச்சோம். பட் வெரைட்டி இருக்கணும்ன்றதுக்காக பிரிச்சு அவார்டு கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு மாதிரி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஜென்யூனான அவார்டு மாதிரி ஃபீல் ஆகல. என்ன அவார்டு கொடுத்துட்டீங்க நீங்க சொல்லி இவ்வளவு பில்டப் பண்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் கொடுக்குற அவார்டை நல்லா கொடுப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல இருப்பதால் நாங்க ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்லை என்று பெஸ்ட் டீம் பெஸ்ட் கேங் அவார்டை மீண்டும் ஃபயர் ஃபோர்ஸில் கம்பெனி 8க்கு கொடுக்கிறோம். இதுக்கு காம்படிஷன் அப்படின்னு சொல்லணும்னா மறுபடியும் ரிப்பீட் தான் ஆகும். டாண்டாடான் பக்கம் போனோம். பட் டாண்டாடான் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இட் இஸ் ஸ்டில் 12 எபிசோட்ஸ் ஒன்லி லாங். ஸோ அதை இப்போதைக்கு உள்ள இழுத்து வேண்டாம். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அண்ணனுக்கு இன்னும் நல்லா டைம் இருக்கு, வளர்ந்துட்டு வரட்டும் அப்படிங்கறனால இப்போதைக்கு ஃபயர் ஃபோர்ஸுக்கு கொடுத்திருக்கிறோம். கிரீனுக்கும் ப்ளூவுக்கும் இதுல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் கன்சிடரேஷன்ஸ் ஏதாவது இருந்தோம் கூறுங்கள். இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் மட்டும் இருக்கு. என்னன்னா நீங்க பேர் சொல்லும் போது கம்பெனி 8ன்னு சொன்னீங்க. எல்லாரும் வழக்கமா 3, 5, 7, 10 இதுதான் போவாங்க. அதுவே டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, இதுவே கொஞ்சம் கொண்டக்கமா வச்சிருக்காங்க. பட் இட் இஸ் ஒர்த் டீம். நான் ஆர்த்தர் முன்னாடி சொன்னேன்ல, ஆர்த்தர் மாதிரியே இன்னும் ஒரு அரைவேக்காடுக்கு ஒரு 5-6 சேர்ந்து அதெல்லாம் ஒன்னா டீமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா வந்து டீம் 8. இந்த அரைவேக்காடுகளை மிக மிக எனக்கு பிடிக்கும். அதனால வெரி ஹைலி ரெக்கமெண்டட் ஆஸ் எ டீம். சீரியஸா நான் சொல்ல, அது ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு. பட் இந்த டீம் வந்து பாக்குறவங்க யாரா இருந்தாலும் பிடிக்கும். ரெண்டு ஏதோ கேட்க வந்தேன். நானும் இதுதான் கேட்க வந்தேன். இதேதான் கேட்க வந்தியா? டீம் இவ்வளவு சீக்கிரம் இருக்கீங்க. சரி, ஓகே, அடுத்த அவார்டு. அடுத்ததாக பிதா மகன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டிராமா. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த அவார்டு வேற ஒரு டைட்டிலுக்கு போறதாக இருந்தது மக்களே. பட் இந்த ரெக்கார்டிங்க்கு முந்தின நாள் தான் லுக் பேக் அனிமேவை பார்த்தோம். அண்ணன் நம்ம கதையை அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். டேலண்ட் இல்லாம டேலண்ட வளர்த்துக்கிறதுல இருக்கிற கஷ்டங்களா இருக்கட்டும், மனிதர்களுக்குள்ள இருக்கும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பல விஷயங்களை தட்டி வீசி இருக்கிறார். பார்ப்பவர்களை ஒரு வார்த்தையில் அள வைத்திருக்கிறார். இந்த மாதிரி பயங்கரமான டிராமா வேலையெல்லாம் 1 hour விண்டோக்குள்ள பண்ணதுனால இந்த அவார்டு வந்து லுக் பேக் அப்படின்ற ஆனிமேக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்த அவார்டு ஜெர்சி அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு போகுது அப்படின்னா பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அனிமேக்கு. கமான், யார் இந்த கபடி விளையாண்டா சொல்லு. இந்த தடவை யாரும் கபடி விளையாட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பொதுமக்கள் சார்பாக ப்ளூ லாக்கு ஏதாவது அவார்டு கொடுக்கலாமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல 2வது சீசன் அனிமேஷன் குவாலிட்டி கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அதனால ஆனஸ்டா சொல்றோம் மக்களே, இந்த அவார்டு நாங்க கொடுக்க முடியாது, நீங்க தான் கொடுக்கணும். நாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே கூட இந்த வருஷம் பார்க்கல. ப்ளூ லாக் சீசன் 1 கொடுத்துடலாம். அப்படியா? இல்லன்னா ஹைக்யூ படம் வந்துச்சு, ஹைக்யூ கொடுக்கறதுனா கொடுக்கலாம், அதுக்கு கூட கொடுத்துக்கலாம். மக்களே நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. ப்ளூ லாக் சீசன் 1க்கா, ஹைக்யூ படம் வந்துச்சு அதுக்கா, இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது இருந்தா அது நீங்க வந்து சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இந்த ஒரு அவார்டு தான் வந்து பார்த்தேன்னா ஜாப்பனீஸ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம், தமிழ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து தமிழ்ல சொல்றேன், அப்புறம் ஜாப்பனீஸ்ல சொல்றேன். தமிழ்ல வந்து இந்த அவார்டுக்கு பேர் என்னன்னா எவனா இருந்தாலும் வெட்டுவேன். ஜாப்பனீஸ்ல ஜாராக்கி கென்பாச்சி அவார்டு. இது வந்து பெஸ்ட் ஆக்ஷன் அனிமேக்கு போகுது. அண்ட் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கேட்டகரி மக்களே இந்த வருஷம். ஏன்னா ஆக்ஷன்ல வந்து இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுவும் நாங்க வேற கொஞ்சம் பழைய ஆனிமே எல்லாம் பார்த்தாலும் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துட்டு கன்சிடரேஷன்ல வச்சிருக்கோம்லாம் வேற சொன்னோம்ல. சோ ஹெவி காம்படிஷன் இருக்கு. பட் ஓரளவுக்கு மைண்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி தி எலூசிவ் சாமுராய் அப்படின்ற ஆனிமேக்கு இந்த அவார்டை நாங்கள் கொடுக்க போகிறோம். என்னமோ தெரியலங்க, எலூசிவ் சாமுராய்ல ஒரு பிளேஃபுல்லான அதே சமயத்துல ஹை டென்ஷனான ஒரு ஆக்ஷன் ஃபீல் இருக்கிறதுலே. காமெடி என்னன்னா மக்களே, இவர் தான் இப்ப சொன்னாரு ஆர்ட் ஒர்க்ல வந்து நான் ஃபயர் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஃபைட் சீன் எல்லாம் அருமையா இருக்கும் பேசிட்டு. ஐ நோ அப்பவும் இது ரெண்டுத்துல எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நான் ஃபயர் ஃபோர்ஸ் தான் சொல்லுவேன். பட் இது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல. இது வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் மக்களே. இதை வேற எப்படியும் என்னால டிஃபைன் பண்ண முடியாது. கிரீன் கேட்ட கேள்வி 100க்கு 100 உண்மைதான். ஆக்சுவலி ஆன்சர்னு சொல்லணும்னா ஃபயர் ஃபோர்ஸ் தான் சொல்லணும். பட் ஏதோ ஒரு காரணம், ஒரு எக்ஸ்பேக்டர் எலூசிவ் சாமுராய் பக்கம் தீர்ப்பை மாற்றி விட்டது. அது என்ன எக்ஸ்பேக்டர்னு எங்களுக்கு தெரியாது. 2 ஆனிமேவும் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்க வேணா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. சொன்ன எங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நிலைமை இருக்குது. ஐ எம் சாரி. நீ ஆப்பிள்ஸ் டு ஆரஞ்சஸ் சொன்னல, ஏன் ஆப்பிள்ஸ் டு விட்னு சொல்ல மாட்டேன்?
ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன் எக்ஸ் ஃபேக்டர் என்னன்னு. என்னது எக்ஸ் ஃபேக்டர்ல வந்து என்னன்னா டைட்டில் வந்து எலூசிவ் சாமுராயின் இருக்கு. நீங்க எல்லாம் பூமரா இருக்கிறதுனால சமுராயின்ங்கிற பேரை பார்த்துட்டு சமுராய் ஜாக் ஞாபகம் வந்ததுல கொடுத்துட்டீங்க. ஓகே மக்களே, கான்ட்ரவர்சிக்குள்ளே இன்னொரு கான்ட்ரவர்சி. ஆக்சுவலி பேச பேச எனக்கு ஃபயர் ஃபோர்ஸ் திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. கிரீன் என் மண்டையே கழுவிட்டாரு. அவார்டை புடுங்கி நாங்க வந்து லாலா லேண்ட் சம்பவம் பண்ண போறோம். எலூசிவ் சாமுராயில இருந்து ஃபயர் ஃபோர்ஸுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படுகிறது. வரலாற்றில் முதல் முறையாக அடுத்த அவார்டு சென்று இருக்கு. அட பாவி, 5 நிமிஷம் பேசினா அவட மாத்திட்டானு. அதெல்லாம் அப்படிதான். டிபி வந்து ராஸ்ட் பேசுவால, ஆர் யூ ஷூர் அபௌட் எவல்யூஷன் டே, அவ்வளவுதான் கான்பிடன்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் ஆக்சுவலி இதுக்கு எக்ஸ்பிளேஷன் சொல்லணும்னா, எனக்கு ஃபயர் ஃபோர்ஸ்ல வந்து எனக்கு ஒரு பர்சனல் பயஸ் இருக்கிறதா எனக்கு ஒரு ஃபீலிங் மக்களே. அது வந்து கொஞ்சம் அப்ஜெக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு எலூசிவ் சாமுராய் நான் போயிருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. பட் பேச பேச யோசிக்கும் போது ஆமா, இருக்கிறதுலே பெஸ்ட் அனிமேட்டட் ஃபைட்டும் ஃபயர் ஃபோர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆர்த்தரை வச்சு காமெடியும் ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இது போக பெனிமாரு ஃபைட் சீனை பத்தி நம்ம சேனல்ல தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், கிராஸ் ப்ரமோஷன். இதெல்லாம் பண்ணி இருக்கிற இடத்துல எப்படி இந்த அவார்டு ஃபயர் ஃபோர்ஸுக்கு போகாம எலூசிவ் சாமுராய்க்கு போலாம் அப்படிங்கறதுனால ஃபயர் ஃபோர்ஸ்க்கே கொடுத்துட்டான். சாரி ஃபார் திஸ் பேக் ட்ராக்கிங் மக்களே. அடுத்த அவார்டு தனி ஒருவன் அவார்டு ஃபார் த பெஸ்ட் த்ரில்லர். பீஸ்டார்ஸ் ஃபைனல் சீசன் இந்த வருஷம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. 12 எபிசோடும் வந்துருச்சு. த்ரில்லர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த ஹாரரு பேய் கதை அப்படின்லாம் இல்லாம ஒரு சொசைட்டிக்குள்ள இருக்கிற இன்டென்ஸான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அதுல இருக்கிற த்ரில்லா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹெர்பிவோர் கார்னிவோர் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஈகோ சிஸ்டம் பேஸ்டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அந்த விஷயத்துல கூட த்ரில்லர் எல்லா பக்கமும் தொளிச்சு விட்ட பீஸ்டார்ஸ்க்கு இந்த அவார்டை நாங்கள் கொடுக்கிறோம். இதுல வந்து கன்ஃபியூஷனே கிடையாது. நீங்க எவ்வளவு கிராஸ் கொஸ்டின் யாரு வேணா கேளுங்க, த்ரில்லர் அவார்டு பீஸ்டார்ஸ்க்கு மட்டுமே. இப்ப அவார்டு நம்ம கொடுத்துட்டோம். இப்ப எனக்கு உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி, எதுக்காக இந்த அவார்டு கொடுத்த? 2வது கேள்வி, இந்த அவார்டு கொடுக்கறதுனால ஏதாவது நடக்குமா? 3வது கேள்வி, இனிமேல் இந்த அவார்டு கொடுப்பியா? நான் சொல்றேன் எதுக்காக அவார்டு கொடுத்தோம்னா, வீடியோ போடணும், வீடியோ போட்டா வியூ வரும். இந்த அவார்டு கொடுக்கறதுனால ஏதாவது நடக்குமா? நடக்கும். அந்த ஐஸ்வர்யாவும் பாலமுருகனும் பார்த்து சந்தோஷப்பட வாய்ப்பு இருக்கு. யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்களே பார்த்தா நம்ம பேசுற அந்த செக்ஷன் வரைக்கும் பொறுமையா இருக்கிற அளவுக்கு நம்ம குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கறது இல்ல. சரி ஓகே, இல்ல இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாதுடா, ஏன்டா படுத்துற? இந்த மாதிரி அவங்க பேர் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாதுடா. அதுவும் பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, அவங்க பேரும் அவ்வளவு பப்ளிசைஸ்டா எல்லாம் போடல. நான் கொஞ்சம் தேடிதான் பார்த்தேன். பாவிகளா, என்னடா இவங்க பேரையே தேட விட்டீங்கன்ற மாதிரி இருந்தது. நான் பேரும் முஃபாசான்னு சொன்ன உடனே தெரியாது கண்ணாவாங்க. திஸ் இஸ் a very big டாக்கிங் பாயிண்ட். இத நம்ம பின்னாடி பேச வேண்டியது வரும். பட் இந்த இடத்தில் கண்டினியூ. அவார்டு திருப்பி கொடுப்போமா? கொடுப்போம்டா. இந்த 2024 அவார்ட்ஸ் 2025 இருக்கு, 6 இருக்கு, எவ்வளவோ வருஷங்கள் இருக்கு. அதே மாதிரி அவார்டு வாங்கிட்டோமே, அவார்டை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்காதீங்க மக்களே. வெறும் சும்மா வாய் பேச்சுதான். ஒரு பேப்பர்ல போட்டு உங்க பேரை அடிச்சு அனுப்புறது கூட கையில காசு இல்ல. மன்னிச்சு. அப்படி இந்த லிஸ்ட்ல இந்த வீடியோவை பார்த்து அவார்டு எனக்கு அனுப்புங்கன்னு கேட்கிற அளவுக்கு நமக்கு ரீச் பண்ணக்கூடிய நம்மளோட கான்டாக்ட் ஜோன்ல ஒரு 0.001% யாராவது இருந்தாங்கன்னா அது நம்ம தமிழ் டப்பிங் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மட்டும்தான். மீதி இருக்கிற யாரும் நம்மள அதை கேட்க போறது இல்ல. தப்பி தவிர அந்த தமிழ் டப்பிங் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யாராவது கேட்டாங்கன்னா அவார்டு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேன் ஆர்ட் வரைஞ்சாச்சும் நாங்க அனுப்புறோம். எப்படி? இல்ல அதுதான் சொல்ல வந்தேன். அப்படி யாராவது கேட்டா கண்டிப்பாக வெறுங்கையோட நாங்க அனுப்பவே மாட்டோம். டிஜிட்டல் ஃபேன் ஆர்ட் உங்கள் வீடு தேடி இல்ல, உங்க மெயில் ஐடி தேடி வரும். என்ன ஒரு திமிரு நமக்கு! இந்த தள்ளிப்பைய அவார்டுக்கு என்னெல்லாம் பேசுறோம், அவங்களுக்கு நம்ம அவார்டு கொடுக்கறோமா? 700 subscribers man, we have 700 subscribers. அது சரி பேர்ஸ்ல திமிரு தெரியுது. அம்மா வாசா காலப்படுது. அட்லீஸ்ட் பேச்சு திமிராச்சு இருக்கட்டும்டா, வேற எதுவுமே இல்ல சேனல்ல. எனிவே மக்களே, these are the awards. Wrap it up Mr. Host. இல்ல எப்பயுமே கன்க்ளூஷன் நீ தானே சொல்லுவ. அட பாவிடா, கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒருத்தன் பிரிச்சு படிச்சவன் அவனேவா? சரி ஓகே. எனிவே மக்களே, அவ்வாறாக அவார்ட் ஷோ சீரும் சிறப்புமாக முடிந்தது என்று நம்புகிறோம். உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1% ஆச்சு என்டர்டெயின் ஆயிருக்கும் நம்புறோம். நிறைய மெனக்கட்டி எடிட்லாம் பண்ணிருக்கோம். சோ ப்ளீஸ் கமெண்ட் பிலோ, நீங்க எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன அவார்டு கொடுப்பீங்க, நீங்க தான் ஜட்ஜ் அப்படின்னு கொடுத்தா நீங்க யார் யாருக்கு என்னென்ன அவார்டு கொடுப்பீங்க, அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வருடம் நிப்பாட்டி ஓல்டான் என்னாச்சு அவங்க ஒப்பீனியன் இருந்தா ஒப்பீனியனே சேர்த்து கொடுக்கட்டும். கொடுங்க. நான் அதுல சொல்றேன், ஒப்பீனியன் கொடுக்கறது வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்குமே, 2 லைன் 3 லைன் டைப் பண்ணுமே, அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு சும்மா 1 வேர்ட் ஆன்சர் மாதிரி இப்படி சொல்லுங்கன்றக்காக உங்களுடைய நலனை மனதில் கருதி
அப்படி கூறினேன். ஒப்பீனியன் கொடுக்கறதா தாராளமா கொடுங்க, என்ன வேணா சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரெண்ட பிடிச்ச திட்டணும்னா திட்டுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்ல. ஆமா, ப்ளூ பிடிச்சி திட்டினாலும் திட்டுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. கிரீனை மட்டும் திட்டாதீங்க, அவர் பாவம். ஆமா, அவர் பாவம். பட் தட்ஸ் இட் மக்களே, வீடியோ முடிவடைந்து விட்டது. ப்ளீஸ் லெட் அஸ் நோ யுவர் தாட்ஸ். Until next time, until next year. Bye bye. Johnny.